ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாயும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதத்தை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அவருடைய தீர்மானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சகலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியில் உள்ள வேத பகுதி நமக்கு எல்லாம் தெரியும். நன்மைக்கு ஏதுவான காரியம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனுடைய வேதத்துடைய காரியத்தை, இந்த வசனத்துடைய காரியத்தை பார்க்கும்போது அவருடைய தீர்மானத்தின்படி என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி, அதாவது திட்டத்தின்படி அவர் என்ன செய்தார், அடுத்து அழைத்து வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் தொடர்ந்து இருக்கிற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அதுக்கு அடுத்திருக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர், ஆமென், பிதா என் மேல் அன்பு வைத்ததாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். இயேசு என்னை அழைத்திருக்கிறார் பாஸ்டர். ஆமென், என்னை ஊழியத்துக்காய் அழைத்திருக்கிறார் பாஸ்டர். தம்முடைய சுத்தம் செய்யும்படிக்கு என்னை அழைத்திருக்கிறார் பாஸ்டர் என்று சொன்னா போதாது. அல்லேலூயா. அந்த தீர்மானித்தவரையும் அந்த அழைத்தவரையும் குறித்து நீங்கள் அன்பு பாராட்ட வேண்டியது அநேகமாயிருக்கிறது.